thesaurus.com. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட 2 மார்க்ஸில் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டோம். அதில் ஒரு 55 கொஷின்ஸ் இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு 44 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ சிவிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இதில் கொடுத்துட்றேன் கொஷின்ஸ். லாஸ்ட் வீக் டெஸ்ட் மாதிரியே இந்த வீக் சாட்டர்டேக்குள்ளே இந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிளான் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எழுதிடுங்க. இதில் உள்ள ஒரு 44 கொஷின்ஸ் தான் இருக்குது, 2 மார்க்ஸு. பேரலாக மேக்ஸ் டெஸ்ட் அதையும் நீங்கள் முடிச்சுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் ஜியாகிரஃபி முதல் லெசனில் இருக்க 2 மார்க் 151 பேஜ் நம்பர். தமிழ் மீடியம் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்ததுன்னா பேஜ் நம்பர் 142 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக. நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. செகண்ட் கொஷின் தக்கான பீடபூமி குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் டெக்கன் பிளேட்டூ. தேர்ட் கொஷின் இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி கூறுக. மூணாவது கொஸ்டின் ஸ்டேட் த வெஸ்ட் ஃபாலோவிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் போயிடலாம். செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் 153 எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் 162 அதை எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் மன்சூன் விண்ட். ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன? அஞ்சாவது கொஸ்டின் வாட் இஸ் எ பர்ஸ்ட் ஆஃப் மன்சூன். பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? ஆறாவது கொஸ்டின் இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. நேம் த 4 distinct seasons of India. நேம் த 4 distinct seasons of India. ஏழாவது கொஸ்டின் அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. நேம் த ஏரியாஸ் which receives heavy rainfall. அடுத்ததா தேர்ட் லெசன் போயிடுங்க. 8th கொஸ்டின் அங்கே பார்க்கலாம். தேர்ட் லெசன் பேஜ் நம்பர் 178 தமிழ் மீடியத்துக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பேஜ் நம்பர் 168. 8வது கேள்வி டிஃபைன் அக்ரிகல்ச்சர். வேளாண்மை வரையறு. வேளாண்மை வரையறு. 9வது கொஸ்டின் நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக. 10வது கொஸ்டின் மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தோட்ட பயிர்களை குறிப்பிடுக. அடுத்ததா நெக்ஸ்ட் லெசன் 4th யூனிட் போங்க. தென் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 184 எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் 195 எடுத்துக்கோங்க. 11வது கொஸ்டின் வாட் இஸ் நேச்சுரல் கேஸ். வாட் இஸ் நேச்சுரல் கேஸ். இயற்கை எரிவாயு என்றால் என்ன? 12வது கேள்வி நேம் த இம்பார்ட்டண்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா. நேம் த இம்பார்ட்டண்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகளை குறிப்பிடுக. 13வது கேள்வி மென்ஷன் த மேஜர் ஏரியாஸ் ஆஃப் ஜூட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் சணல் உற்பத்தி செய்யும் முக்கிய பகுதிகளை குறிப்பிடுக. 14வது கேள்வி நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக. நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக. நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் தேர் கார்பன் கண்டென்ட். அதுக்கடுத்து 5th லெசன் போகிறோம். லெசன் தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 211 எடுத்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 199 எடுத்துக்கோங்க. 15th கொஸ்டின் பன்னாட்டு வணிகம் வரையறு. கண்டினியூவாக எழுதுகிறவங்க சொல்கிறத அப்படியே எழுதிட்டே வாங்க. பன்னாட்டு வணிகம் வரையறு. டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். 16வது கொஸ்டின்
Write any 4 advantages of railways. Write any 4 advantages of railways. ரயில்வே போக்குவரத்தின் நன்மைகள் ஏதேனும் நான்கினை எழுதுக. 17வது கொஷின், இந்தியாவின் முக்கிய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை குறிப்பிடுக. State the major inland waterways of India. State the major inland waterways of India. அடுத்த கொஷின் 18, தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? What is the communication? What are its types? அடுத்ததான் நெக்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். 6வது லெசன். இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 217 எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 230 எடுத்துக்கோங்க. கொஷின் நம்பர் 19, நேம் த மேஜர் ஐலண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நேம் த மேஜர் ஐலண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக. கொஷின் நம்பர் 20, வாட் இஸ் டெரி? தேரி என்றால் என்ன? கொஷின் நம்பர் 21, டிஃபைன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். பேரிட அபாய நேர்வு வரையறு. கொஷின் நம்பர் 22, during the cyclone, how does the meteorological department warn the fisherman? During cyclone, how does the meteorological department warn the fisherman? புயலின் போது வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது? Question number 23, state the boundaries of Tamil Nadu. State the boundaries of Tamil Nadu. தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24 வந்து யூனிட் 7லேருந்து பார்க்க போகிறோம். யூனிட் 7 எடுத்துக்கோங்க. ஆர்டர் படி தான் டெஸ்ட்டும் எழுதணும். நீங்கள் இந்த வீக்குள்ளே இந்த 44 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேரலாக மற்ற ஒர்க் இருக்கனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பெண்டிங் இருக்க டெஸ்ட்டும் இன்னிக்குள்ளே ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நோட்ஸும் நீங்கள் எழுதியிருக்கணும். அதாவது கொஷின்ஸ் எழுதிட்டு இந்த வீக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும். சரி, நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 7 பேஜ் நம்பர் 233. பேஜ் நம்பர் 233 இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் 247 எடுத்துக்கோங்க. கொஷின் நம்பர் 24, வாட் இஸ் எம்ஆர்டிஎஸ்? பறக்கும் தொடருந்து திட்டம். எம்ஆர்டிஎஸ் என்றால் என்ன? Question number 25, why is Coimbatore called the Manchester of Tamil Nadu? Why is Coimbatore called the Manchester of Tamil Nadu? Question number 25, கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது? Question number 26, list the airports and seaport of Tamil Nadu. Question number 26, list out the airports and the seaports of Tamil Nadu. தமிழ்நாட்டின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை பட்டியலிடுக. Question number 27, explain the cropping seasons of Tamil Nadu. Explain the cropping seasons of Tamil Nadu. தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்களை எழுதுக. Question number 28, name the important multipurpose projects of Tamil Nadu. Question number 28, தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்களை எழுதுக. தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்களை எழுதுக. இதோட உங்களுக்கு வந்து ஜியோகிரஃபி முடிஞ்சிருச்சு. அடுத்தது சிவிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 29, அதாவது சிவிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 262 தமிழ் மீடியத்துக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பேஜ் நம்பர் 247. வாட் இஸ் கான்ஸ்டியூஷன்? வாட் இஸ் அ கான்ஸ்டியூஷன்? இந்திய அரசியலமைப்பு என்றால் என்ன? வெறும் அரசியலமைப்பு என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 29. 30, குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப்? வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப்? கொஸ்டின் நம்பர் 31,
List out the fundamental rights guaranteed by Indian Constitution. இந்திய அரசியல் அமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. List out the fundamental rights guaranteed by Indian Constitution. Question number 32. மத்திய மற்றும் மாநில உறவுகளுக்கு இடையேயான மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. List out the 3 heads of the relations between central and states. List out the 3 heads of the relational between the central and state. அடுத்தது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெசன் எடுத்துக்கோங்க. செகண்ட் யூனிட் 33 கொஸ்டினும் இதிலே நோட் பண்ணிக்கோங்க. நீதி பேராணை என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் லெசன்லே நீதி பேராணை என்றால் என்ன? வாட் இஸ் ரிட்? நீதி பேராணை என்றால் என்ன அப்படின்ற கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 34th கொஸ்டின்லேருந்து யூனிட் 2 எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 273 எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 258 எடுத்துக்கோங்க. Question number 34. Write short note money bill. Write short note money bill. Question number 34. நிதி மசோதா குறிப்பு வரைக. நிதி மசோதா குறிப்பு வரைக. Question number 35. What is the qualification of judges of the Supreme Court? What is the qualification of the Supreme Court? What is the qualification of judges of the Supreme Court? 35th question. உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? The question number 35. Question number 36. இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? How is President of India elected? How is President of the India elected? Next Unit 3 எடுத்துக்கோங்க. Question number 37 Unit 3ல English medium page number 268, தமிழ் மீடியமாக இருந்தால் 284. What is the importance of the governor of a state? What is the importance of the governor of a state? மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் யாது? Question number 38. What are the qualifications for the appointment of governor? What is the qualifications for the appointment of governor? ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் யாவை அப்படின்ற கொஸ்டின். ஓகேங்களா, இதோட யூனிட் 3 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் யூனிட் 4 எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்து பேஜ் நம்பர் 276 எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் வந்து பேஜ் நம்பர் 293 எடுத்துக்கோங்க. 39வது கொஸ்டின். பஞ்சசீல கொள்கைகளில் ஏதேனும் 4 பட்டியலிடுக. பஞ்சசீல கொள்கைகளில் ஏதேனும் 4 பட்டியலிடுக. லிஸ்ட் எனி 4 guiding principles of பஞ்சசீல். List any 4 guiding principles of பஞ்சசீல். Question number 40. List out the member countries of SAARC. List out the member countries of SAARC. SAARC உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. SAARC உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. Question number 41. வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. Mention the major tools of foreign policy. Mention the major tools of foreign policy. Question number 42. What is a foreign policy? What is a foreign policy? Question number 41 வந்து தமிழ் மீடியத்துக்கு வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. Question number 42 வந்து வெளியுறவு கொள்கை என்றால் என்ன? வெளியுறவு கொள்கை என்றால் என்ன? இதோட நெக்ஸ்ட் லெசன் லெசனோட கம்ப்ளீட் ஆகுது. பேஜ் நம்பர் 290 இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் வந்து 307 எடுத்துக்கோங்க. 42 கொஸ்டின். மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் பிரிக்ஸ். மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் பிரிக்ஸ்.
பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. பண்ணிக்கோங்க. 42 question. Mention the member countries of BRICS. ஓகேவா? 43rd question. இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக. இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக. Name the neighboring countries of India. 43 question. 44th question. போர் திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் ஸ்பா பற்றி சிறு குறிப்பு வரைக. Write a short note on strategic partnership agreement SPA. ஓகேங்களா? இதோட இந்த 44 கொஷினோட உங்களுக்கு 2 marks completed. ஆல்ரெடி 55 கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 44, டோட்டலாக 99 2 marks இருக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த வீக் சாட்டர்டேக்குள்ளே. அப்போ தான் உங்களுக்கு தென் நெக்ஸ்ட்டு வந்து 5 marks போகணும். இந்த மந்த் எண்ட்குள்ளே நமக்கு இந்த சோஷியல் சயின்ஸ் புக் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும் தான் டார்கெட். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.